வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம் வாழ்வினுடைய மிக முக்கியமான அடிப்படை தத்துவ ரகசியமாகிய மனதை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனையை நீங்கள் கேட்பதோடு மட்டும் இல்லாம சிந்திக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். குறிப்பாக இந்த நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம் என்று வரும்போது நம்முடைய எண்ணம் போல்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் அமைய போகிறது என்ற உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணங்களை கவனிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள வரணும். ஏன்னா நாம யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்ணங்கள் தான் நாம. அந்த எண்ணங்கள்ல எனக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கோபம்ங்கிறது ஒரு எண்ணம். அப்ப எனக்கு அடிக்கடி கோபம் வந்துட்டே இருக்கு ஒரு செயல். அப்ப நான் கோபப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துதான் செயலா மலரும். சரி, உண்மைதானே? இப்போ ஒரு விஷயத்த பாக்குறீங்க, பார்த்தோன்னையும் கோபம் வருதுன்னா கோபம்ங்கிற எண்ணமா வந்து அது செயலா மாறுது. அதே மாதிரி கவலைங்கிற எண்ணம் வந்துதான் நம்ம கவலைப்படுறோம், பயம்ங்கிற எண்ணம் வந்துதான் நம்ம பயப்படுறோம், மகிழ்ச்சிங்கிற எண்ணம் வந்துதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எண்ணம் தான். அப்ப எண்ணத்தை வாட்ச் பண்ணோம்னா ஒரிஜினலா நம்மளோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? உண்மையான நான் யார், என்னுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம எண்ணத்தை வச்சுட்டா தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, சரிங்களா? அவரோட கேரக்டர் பத்தி நமக்கு தெரியணும்னா அவரோட செயலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். செயலுக்கு அடிப்படையா இருக்கிறது எண்ணம். அப்ப இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல மிக 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 முக்கியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டே வர்றீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதை பற்றி ஆழமாக நம்ம சிந்தனை செய்ய இருக்கிறோம். குறிப்பா அதுல நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம்ங்கிறத நம்ம சொன்னோம் இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க கேட்கறது நேர்மறை எண்ணம். எது வேண்டாமோ அதை கூடாது அப்படின்னு கேட்கறது எதிர்மறை எண்ணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ நல்லதா யோசிக்கிறது ஒரு கேட்டகரின்னு சொன்னோம். நல்லத கெட்டதா யோசிக்கிறது ஒரு கேட்டகரின்னு சொன்னோம். இதுதான் நேர்மறை எதிர்மறை எண்ணம். சரி, இதை பத்தி ஒரு தெளிவு கொடுத்துருக்குறோம். இனிமேல் உங்க லைஃப்ல எப்பவுமே நீங்க என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. எது வேண்டாமோ கூடாதோ ஆகாதோ அதை நினைக்க வேண்டாம். சரிதானுங்களா? ரைட். இப்போ ஒரு விதத்துல இப்ப நம்ம எண்ணங்கள் எங்க வரைக்கும் போகும்னு சொன்னோம்? பிரபஞ்சம் முழுக்க போகும்னு சொன்னோம். எண்ணம்ங்கிறது என்னன்னு சொன்னோம்? எண்ணம்ங்கிறது ஒரு காந்த அலை அப்படின்னு சொன்னோம். அப்ப நம்ம உடலுக்குள் இருக்கிற அந்த ஜீவ காந்த அலை தான் எண்ணம். சரிங்களா? மூளையின் வழியாக அந்த காந்த அலை வெளிப்படும் போது அதை மனம் என்றும் எண்ணங்கள் என்றும் சொல்லுகிறோம். காந்த அலை தான். இப்போ தி சீக்ரெட் வீடியோல நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சிருக்கலாம். உங்களை ஒரு காந்த
ராடாக நீங்க நினைத்து கொள்ளுங்க. நம்ம உடம்பு முழுக்க காந்த அலை இருக்குங்க. சரிங்க, உடல் முழுக்க காந்த அலை இருக்கு. அப்ப அந்த காந்த அலை மூளையின் வழியாக வெளிப்படும் போது எண்ணங்களாக மலர்ச்சி பெறுகிறது. அப்ப எண்ணம் என்பது ஒரு காந்த அலை. அந்த காந்த அலைக்கு 2 ஆற்றல் இருக்கு. ஒண்ணு ஈர்க்கிற ஆற்றல், இன்னொன்று விளக்குற ஆற்றல். அப்ப நாம எந்த விதமான மன அலைச்சுழல் வேகத்துல என்ன ஓட்டத்தில் இருக்கிறோமோ அதற்கு ஒத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அலைகளையோ பொருட்களையோ நபர்களையோ நாம ஈர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஈர்ப்பு விதி அப்படின்னு அந்த சீக்ரெட்ல சொல்லியிருப்பாங்க. தி லா ஆஃப் அட்ராக்ஷன். சரிங்களா? ஈர்ப்பு விதி. எப்படி பூமி ஒரு பொருளை தன்னகத்தை ஈர்த்து பிடித்து கொள்கிறது இல்லையா? கெட்டியான பொருளை பூமி ஈர்த்து பிடித்து கொள்கிறதுன்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஆக்சுவலா அது புரிதலுக்கு நமக்கு ஓகே, புவி ஈர்ப்பு விசைன்னு படிக்கிறோம். ஆக்சுவலா அது புவி ஈர்ப்பு விசை இல்ல, சுத்தவெளியினுடைய சூழ்ந்த அழுத்தும் விசை. சரி, இதையெல்லாம் நீங்க இன்னும் அடுத்த லெவல் வர்றப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ அது உதாரணம், கரெக்டான உதாரணம் தான், புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேல ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுகுது, பூமி அதை ஈர்க்கிறதுனால அது கீழே விழுகுதுன்னு நியூட்டன் சொல்றாரு. அப்படி நம்ம லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் என்ன பண்றோம், ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்லதோ கெட்டதோ, நீங்க நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிற தன்மை உடையவரா இருந்தா உங்களுக்கு புரியும். உங்க லைஃப்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் நீங்க நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்கு. சரிதானுங்களா? அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நீங்க சிந்திச்சு பார்த்து அதைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு நடக்கிற லைஃப்ல நடக்கிற விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இது ஏன் நடக்குதுன்னு. இப்படி நடக்கணும்னு நீங்க வேற ஏதாவது ஒண்ணுக்காக யோசிச்சிருப்பீங்க, வேற ஏதாவது ஒண்ணுக்காக யோசிச்சிருப்பீங்க. ஆனா அது நடக்கும், பட் காரணம் வேற மாதிரியான சூழலை அது உருவாக்கி இருக்கும். ஆனா நீங்க நினைச்சது அங்க நடக்கும், நினைச்சது நடக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு, அந்த எண்ணங்கள் பிரபஞ்சம் முழுக்க பரவுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த எண்ணங்கள் பரவுறதோடு மட்டுமில்ல, அந்த எண்ணத்திற்கு ஒத்த அலைகளை, நபர்களை, பொருட்களை, சூழல்களை நம்மிடம் அது ஈர்த்து வந்து சேர்க்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்படி இருப்போம், எனி டைம் பாசிட்டிவா இருப்போம். அதனால நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டா பெரும்பாலும் அன்பர்களோட பதில் ஏதோ இருக்கிறங்க, ஏதோ போகுதுங்க, ஏதோ உங்க புண்ணியத்துல போகுது, அதை ஏன் கேக்குறீங்க, இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இது நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப உங்க எண்ணங்கள் அப்படி தோணுது. என்ன வாழ்க்கைங்க, சரிதானா? ஃபேமிலிலயும் பிரச்சனை, தொழிலையும் பிரச்சனை, இப்படியே போயிட்டே இருந்தா எப்படிங்க, எதுக்குதான் வாழ்றேன்னே தெரியலீங்க, ஏதோ விதிவசம் அப்படின்னு அப்படி எல்லாம் நம்ம பேசுறது. இது என்னன்னா வெறும் பேச்சு அல்ல, உங்க எண்ணங்களினுடைய வெளிப்பாட்டுல வர்ற சொற்கள். அப்ப இது இந்த பேச்சு எல்லாமே எண்ணங்களா வந்துதான் நீங்க சொல்ல வெளியே வருது. ஏன்னா நீங்க ஒரு சொல்றீங்க அப்படின்னா எண்ணாம சொல்ல முடியாது. இப்ப நான் எண்ணங்களை பத்தி பேசணும்னு நினைக்காம பேச முடியுமானா பேச முடியாது. சரிதானுங்களா? அது போல அப்ப நீங்க ஒண்ணு பேசுறீங்கன்னா நீங்க நினைச்சுதான் பேசுறீங்க. அப்ப அந்த சொல்லுக்கே பெரிய சக்தி இருக்கு. அது நம்ம பின்னாடி பார்ப்போம், நம்ம சொற்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குன்னு. ஏன் அதுக்கு ஆற்றல் இருக்குன்னா அது எண்ணங்களின் மூலமாக வரக்கூடிய காந்த சக்தியா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அப்ப உங்களை பத்தி எப்பவுமே நீங்க நெகட்டிவாவே நினைக்கிறீங்க, தாழ்வாவே நினைக்கிறீங்க, குறைவாவே நினைக்கிறீங்க, கேவலமாவே நினைக்கிறீங்க. புரியுதா இல்லைங்களா? நான் உங்களை ராசி இல்லாதவரா நினைக்கிறீங்க. சரிதாங்களா? இப்படி நீங்க நெகட்டிவா நினைக்க 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 இந்த பிரபஞ்சத்துல அந்த அலைகள் எல்லாம் பரவி உங்களை அப்படி இருக்கிறதுக்கான சூழலை அது உருவாக்கி கொடுத்துரும். என்னங்க வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லைங்க, ஒரே கஷ்டமா இருக்குங்க, கவலையா இருக்குங்க, துன்பமா இருக்குங்க, துக்கமா இருக்குங்க, இப்படி நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புலம்பிட்டே இருந்தீங்கன்னா இதற்கான
ஆற்றல்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். அது அப்படி இருக்குதோ இல்லையோ அதை உருவாக்கிறது. அதனால நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நேர்மறையா நினைங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா இனிமேல் எப்படி சொல்லுங்க? சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க, அருமையா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சிறப்பா இல்லதான், உண்மைதான். உடல்ல கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, மனதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, வாழ்க்கையில கொஞ்சம் சிக்கல் இருக்கு. பட் இருந்தாலும் நாம என்ன சொல்லலாம்? சூப்பரா இருக்குங்க. சரிதானா? அப்போ உங்க எண்ணம் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் சூப்பரா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இதுதான் ஃபார்முலா. அப்ப இறைவன் ஒருத்தரை விட்டு உங்களை செக் பண்றாரு, நீ எப்படி நல்லபடியா இருக்கிறியா? உடம்பு நல்லா இருக்கிறப்ப நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது வேற, உடம்பு கெட்டு போறப்பவும் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். ஆக்சுவலா காய்ச்சல் வரலைன்னு வச்சுக்கோங்க, 1 இயரா நல்லாதான் இருக்கு. சரிதாங்களா? இப்ப காய்ச்சல் வருது. ஆக்சுவலா உங்களுக்கு உண்மையாலுமே எப்பதான் உடம்பு நல்லா இருக்கு தெரியுமா? காய்ச்சல் வர்றப்பதான் உடம்பு நல்லா இருக்கு. ஏன்னா 1 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடம்புக்குள்ள சில கிருமிகள் சேர்ந்துட்டே இருக்கு. இம்யூனிட்டி பவர் அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தள்ளுது. ஒரு குறிப்பிட்ட லெவல்ல உங்க உடம்புல கிருமிகள் அதிகமாயிருச்சு. அப்ப அந்த கிருமிகளை எதிர்த்து வெளியே தள்ளி அனுப்பணும். அதுக்காக என்ன பண்ணுது? உங்க உடம்புல இருக்கிற ஆற்றலை தன்னைத்தானே வெப்பப்படுத்தி கொண்டு உடம்புல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கெட்ட அணுக்களை எல்லாம், பாக்டீரியாஸ் எல்லாம் அழிக்குது. அதுக்கு பேர் தான் காய்ச்சல்னு பேர். சரிங்களா? அப்ப நீங்க காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி கிருமிகளோட இருந்தீங்க. சரிதானுங்களா? ஆனா காய்ச்சல் வர்றப்ப உங்களோட இம்யூனிட்டி பவர் அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கான ப்ராசஸ் பண்ணுது. அப்ப இப்ப நீங்க எப்ப ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா, நீங்க காய்ச்சல் வர்றப்பதான் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்க நுரையீரல போய் நிறைய குப்பைகள், கழிவுகள் சேர்ந்துருச்சு. சரிதாங்களா? ஆனா இப்ப சளி பிடிக்கல. இப்ப நீங்க கழிவுகளோட இருக்கிறீங்க. ஒரு நாள் வெளியூர்ல போய் ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்க, இல்லாட்டி மழையில நனையிறீங்க. நனைஞ்ச உடனேயும் அந்த வெளியில இருந்து வந்த அந்த தண்ணி உங்க உடம்புக்குள்ள ஒரு ட்ரிகர் பண்ணி உங்க உடம்புனோட நோய் எதிர்ப்பு ஆற்றலை தூண்டி அந்த கிருமிகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கிருமிகளோட இருந்தீங்க. சளி பிடிச்சிருக்கிறப்ப உங்களோட கிருமிகளை நீங்க வெளியேற்றுறதுக்கான ஆரோக்கியமான செயல்ல ஈடுபடுறீங்க. அப்ப சளி பிடிச்சிருக்கிறப்ப உங்களுக்குள்ள இருக்கிற கிருமி வெளியே போகுது, நீங்க ஆரோக்கியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். முற்றிலுமா சளி நீங்கிருச்சுனாலும் நீங்க முழு ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா சளி பிடித்திருக்கும் போது, சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீங்க நல்லா இருக்கிறீங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லைங்களா? இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் நுட்பமான இடம். நீங்க நார்மலா இருக்கிறப்ப நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க, பட் அப்ப நல்லா இல்ல. உள்ள கிருமி இருக்கு, ஆனா வெளியே தெரியாம இருக்கு. காய்ச்சலோ சளியோ உங்க உடம்புல நோயா வர்றப்ப அந்த இயற்கை அந்த கிருமிகளை, அந்த நோயை வெளியெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுது. அப்ப நீங்க ஆரோக்கியமாகி கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அது முடிஞ்சனே பூரண ஆரோக்கியமா இருக்க போறீங்க, அது வேற. ஆனால் முன்பு இருந்ததை விட இப்ப நீங்க ஆரோக்கியம். அப்ப உங்களுக்கு நோய் வந்ததுன்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்கான செயல்ல ஈடுபட்டு இருக்குது உடல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருப்பவே அவர்கிட்ட போய் நீங்க கேட்டா என்ன சொல்லணும்? எப்படிப்பா இருக்கிற அப்படின்னு, நான் நல்லா இருக்கிறேனுங்க அப்படிதான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோங்கிறப்பவே நல்லா இருக்கிறேன்னு சொல்றது இல்ல. சரிங்களா? இன்னும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறப்ப ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதுதான் நம்ம தப்பா நினைச்சு நம்ம உடலையும் மனதையும் போட்டு குழப்பி துன்பப்படுத்துறோம். அப்ப இனிமேல் யாரு கேட்டாலும் நேர்மறையான பதிலா தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி நீங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் சொல்றேன், யார் என்ன கேள்வி கேட்டாலும் நேர்மறையா, எந்த அளவுக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்றாங்கல்ல, நினைக்கிறத பெருசா நினைப்பான். சரிண்ணா? பையன் எப்படி படிக்கிறான்? நல்லா படிக்கிறான்னு சொல்லுங்க. வீட்டுக்காரர் எப்படி பாத்துக்கிறாரு? நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் பாத்துக்கலதான், உண்மை அதுதான். அவர் திட்டுறாரு, கோவப்படுறாரு, இதான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க தத்துவப்படி.
அவர் திட்டுறாரு, கோபப்படுறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? உங்க கர்ம வினை அவரை திட்ட வைக்குது, கோபப்பட வைக்குது இல்லையா? அப்ப என்னுடைய கர்ம வினையை அவர் போக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அவர் திட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கர்ம வினை பாவப்பதிவு இருந்தது. இப்ப அவர் திட்டும் போது அந்த பாவப்பதிவு கர்ம வினை போயிருச்சு. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா இல்லையா? தத்துவ புரிதலோட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஒரு பாவத்தை கழிச்சிட்டீங்க. அப்ப வீட்டுக்காரர் திட்டுறப்ப யாராவது வந்து கேக்குறாங்க, உங்க வீட்டுக்காரர் உங்களை எப்படி பாத்துக்கிறாருன்னா, நல்லா பாத்துக்கிறாருங்க, அருமையா பாத்துக்கிறாருங்கன்னு சொல்லணும். அதான் உண்மை கூட. ஆனா அந்த புரிதல் நமக்கு இல்லாதனால, ஏங்க அந்த ஆளை பத்தி இப்ப பேசுறீங்க? கொஞ்சம் நிம்மதியா அங்க வரலான்னு பார்த்தா, அந்த ஆளை மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. அப்படி ஒரு பேச்சு மக்கள்கிட்ட வருது. அப்ப நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க இனிமேல் எதை கேட்டாலும் பதில் நேர்மறையா தான் இருக்கணும். பாசிட்டிவா தான் இருக்கணும். சரிதானுங்களா? நெகட்டிவே தேவையில்லை நம்ம லைஃப்ல. நெகட்டிவா ஒண்ணுமே இல்ல. இயற்கை எல்லாமே பாசிட்டிவா வச்சிருக்கு. இயற்கைக்கு தப்புன்னு ஒண்ணு பண்ண தெரியாதுன்னு மகரிஷி சொல்றாரு. இயற்கைக்கு தப்புன்னு ஒண்ணு பண்ண தெரியாது. அப்ப இத்தனை தப்பு நடக்குது. இது தப்பு நடக்கல. இது என்னைக்கோ நாம செஞ்ச செயலுக்கான விளைவு இன்னைக்கு நடக்குது. அது நடந்துதான் ஆகும், வேற வழி கிடையாது. ஆனால் இயற்கை தப்பு பண்ணல. நீங்க செயல் செஞ்சதுக்கான விளைவு கொடுத்துட்டு இருக்கு. சரிதானா? அப்ப அந்த புரிதலுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல யார் என்ன கேட்டாலும் நம்மளுடைய பதில் எப்படி இருக்கும்? நேர்மறையா இருக்கும். தியானம் எப்படிங்க வருது? அதெல்லாம் அருமையா வருதுங்க. அப்படி சொல்லணும். தியானமா? ஏங்க நீங்க வேற. நானும் உட்கார்ந்து பாக்குறேனுங்க. எண்ணங்களா வருதுங்க. அது பாட்டுக்கு தூக்கமா வருதுங்க. யாரோ ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணிடுறாங்க. 10 நிமிஷம் உட்கார கூடுறது இல்லைங்க. அந்த குழந்தை ஒண்ணு வச்சுட்டுங்க. ஐயோ தியானமே நான் பண்றது இல்லைங்க. பண்ணவே முடியறது இல்லைங்க. அத்தனை வேலைங்க. இப்படி நீங்க புலம்பிட்டே கிடந்தா நீங்க தியானமே பண்ண முடியாது. அதான் நடந்துட்டு இருக்கு. பட் இது நீங்க நினைக்க நினைக்க அந்த சூழலை நீங்க வந்து ஈர்த்துட்டே இருக்கீங்க. எங்கீங்க தியானம் பண்றது? அதே மாதிரி இன்னொன்னு பெரிய விஷயம் பாருங்க. உங்க வீட்டுக்காரரு எப்படிங்க அப்படின்னா, அவர் வந்து உதாரணத்துக்கு இப்ப சம்பளம் வாங்கி நேரடியா உங்க கையில கொண்டாந்து கொடுக்காத நபர்னு வச்சுக்கோங்க. சரிதானா? இப்போ அவர் இந்த மாசம் சம்பளம் வாங்கி நேரா உங்ககிட்ட கொண்டாந்து இத்தனை நாள் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்க கர்ம வினை அப்படி இருக்கு. இந்த மாசம் கொடுக்கலான்னு நினைச்சிருப்பாரு. யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க உங்க கூட, ஒரு அக்கா. ஏங்க உங்க வீட்டுல எப்படிங்க சம்பளம் வாங்கி கொண்டாந்து கையில கொடுத்துருவாருங்களா? இல்ல என்ன பண்ணுவாருங்க அப்படின்னு. ஏங்க நீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு நாள் கூட கொடுத்தது இல்லைங்க அந்த ஆளு. சரியா? இனி அவர் சாகர வரைக்கும் கொடுக்க மாட்டாருங்க. அவரை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அவர் இந்த மாசம் சம்பளம் வாங்கி கொடுக்கலான்னு தான் யோசிச்சிருப்பாரு. ஆனா நீங்க இப்ப நினைச்சீங்கல்ல, அவரு சாகர வரைக்கும் கொடுக்க மாட்டேங்க, அவரெல்லாம் திருத்தவே முடியாதுங்கன்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். உங்க இந்த எண்ணம் அங்க போய் அவரை மாத்தி விட்டுரும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எண்ணத்துல. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எண்ணத்துல. சரிங்களா? ஏன்னா இந்த எண்ணம் எப்படியெல்லாம் போய் நீங்க நினைக்கிறத செயல்படுத்த வைக்கன்னு தெரியாது. நீங்களே நினைச்சிட்டீங்க அவரை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரிங்களா? அப்ப நீங்க இந்த எண்ணத்தை ஆழமா போட போட அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்க எண்ணம் போய் அதை க்ளோஸ் பண்ணிரும். அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு சொல்றாரு. கெட்ட எண்ணங்கள் கெட்ட விளைவுகளை கொடுத்துரும்பா. அதனால அது ரொம்ப கவனமா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. தீயவை தீய பயத்தலால். சரிங்களா? அந்த தீய எண்ணங்கள் தீமையை நடத்திரும் அப்படிங்கறதுனால, சரிங்களா, தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய விட நீங்க பயப்பட வேண்டியது நம்முடைய எண்ணங்கள் தான். மதுரை சொல்லுவாங்க, இதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில், உண்மையில் சத்தியமா உனக்கு எதிரின்னு ஒருத்தர் இருந்தானா, உன்னுடைய மனதில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமேன்றுவர். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனதுல எழுகின்ற அந்த ஒழுங்கற்ற எண்ணம் இருக்குல்ல, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம் இருக்கு பாருங்க, அது தாங்க உண்மையாலுமே நமக்கு எதிரி.
சரி, அதைத்தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். என் மனதுல எந்த மாதிரியான எண்ணங்கள் வருது, அதுக்கு பின்னாடி ஒரு பயிற்சி நம்ம கொடுப்போம். எண்ணம் ஆராய்தல் ஒரு பெரிய பயிற்சி இருக்கு. நம்ம ஞானத்தை அடைவதற்கான பயிற்சி. சரிங்களா? இந்த எண்ணத்தை மட்டும் நீங்க எப்பவுமே தூய்மையா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தூய்மையா இருக்குன்னா நீங்க இறைவனா இருக்கீங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அந்த எண்ணத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் தான் நமக்கு எதிரி. உண்மையா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறதே எண்ணம் தான். நல்லா இல்லைன்னு நினைக்கிறதே எண்ணம் தான். அப்ப நீங்க நல்லா இல்லைன்னு நினைச்சா நீங்க நல்லா இல்லாம போயிருவீங்க. நல்லா இருக்கிறேன்னு நினைச்சா நல்லா இருப்பீங்க. அப்ப சொல்லுங்க, உங்களுக்கான நண்பனும் எண்ணம் தான், உங்களுக்கான எதிரியும் எண்ணம் தான். சரியா? நம்மளை இப்படி இயக்க வச்சுட்டு இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான். அப்ப இந்த இடத்தை நீங்க ஆழமா சிந்தித்து புரியணும். நம்முடைய எண்ணங்களை நீங்க எப்பவுமே நேர்மறையா விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கணும். இது கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியிற உடலை இயக்கிறதை விட கண்ணுக்கு தெரியாத மனதை இயக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சூட்சுமமா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நுட்பமா தான் ஹேண்டில் பண்ணணும். அது கூட போய் சண்டை போடக்கூடாது, போராடக்கூடாது. சரிங்களா? அது கூட சண்டை போட்டீங்கன்னா அது வேற லெவல்ல திரும்பி வேற மாதிரி வேலை செய்யும். அதனால அந்த இடத்துல கவனமா இருங்க. சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நேர்மறையா நினைங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைங்க. சரி, உங்க வீட்டுக்காரர் நல்லா வச்சிருப்பாருன்னு நம்புங்க. உங்க பையன் நல்லா படிப்பான்னு நம்புங்க. சரிங்களா? அவன் நல்லா படிச்சாதான் நல்லா இருப்பான்னு நம்புனீங்கன்னா, நல்லா படிச்சாதான் அவன் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? எப்படி இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான்னு நீங்க நம்புனீங்கன்னா, எப்படி இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான். நீங்க நம்புறதுதான் அங்க கான்செப்ட். சிலர் கஷ்டப்பட்டு தான் சார் பணம் சேர்க்க முடியும்னு நம்புனா, அவன் கஷ்டப்பட்டா மட்டும்தான் பணம் சேரும். சிலர் இல்லப்பா அதுக்கெல்லாம் ஒண்ணும் கஷ்டம் இல்லப்பா, ஜாலியா பணம் சம்பாதிக்கலாப்பான்னு அவன் நினைச்சிட்டான்னா, ஜாலியா பணம் சம்பாதிக்கிறதுக்கான சூழல் அவங்ககிட்ட வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பணம் பெருசா தங்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லல. ஆனா நாமளே ஒரு கோடு வச்சுக்கிறோம். நம்மளுடைய ஆத்ம சக்திக்கு முன்னாடி நாமளே ஒரு கோட்டை வைக்கிறோம். என்னன்னு, நான் கஷ்டப்பட்டாதான் பணக்காரன் ஆக முடியும். இந்த வாழ்க்கையை நம்ம கஷ்டப்பட்டு தான் வாழணும். சரி, அப்படி நீங்க நம்புனீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நடக்கும். வாழ்க்கைனா இன்ப துன்பம் எல்லாம் வரத்தாப்பா செய்யும். கஷ்டப்படாம யாருப்பா ஜெயிப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறதுக்கான சூழல் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம தான் கிரியேட் பண்றோம். சரிங்களா? சரி, அப்ப நேர்மறையான எண்ணங்களை வச்சுக்கோங்க. எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு அடுத்த கான்செப்ட் இதுல சங்கல்பம் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு, சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு. எண்ணங்களுக்குள்ளதான் இதுவும் வருது. அதனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். நாம எந்த இடத்துலயுமே பிரார்த்தனை பண்றது இல்ல மகரிஷியோட அமைப்புல. பிரார்த்தனைனா என்ன? இறைவனிடம் போய் ஒன்றை வேண்டி பெறுவது. இறைவா எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு இத கொடு, சரி எனக்கு இதை பண்ணி கொடு, இதை பண்ணா நான் அதை பண்றேன், அதை பண்ணா நான் இதை பண்றேன் அப்படின்னு கடவுள்கிட்டயே போய் வியாபாரம் பேசி பேரம் பேசி, சரிதானுங்களா, வேண்டது. ஆனா சங்கல்பம் அப்படிங்கிறது இறைவன்கிட்ட போய் கொடுன்னு கேட்கறது இல்ல. இறைவனுடைய ஆற்றலினுடைய கருணையினால எனக்கு நானே அதை பெற்றுக்கொள்வேங்கிறத நம்ம நமக்கு நாமே சங்கல்பமாக அமைக்கிறோம். நம்ம மனதினுடைய எண்ண அலைகளிலே அதை நீங்க சங்கல்பமாக அமைக்கும் போது அந்த எண்ணங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இறைவன்கிட்ட போய் எனக்கு உடல் நலத்தை கொடு, நீண்ட ஆயுள கொடு, நிறைவான செல்வத்தை கொடு, இறைவா உன்னை உணரக்கூடிய தன்மை கொடுன்னு இறைவன்கிட்ட நான் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாம் செய்து பெறுவதற்கான ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இறைவனுடைய கருணையினால், அது உண்மைதான், இறை சக்தியினுடைய கருணை இல்லாம எதுவும் நடக்காது. அருட்பேராற்றல் என்கின்ற அந்த இறை சக்தியினுடைய கருணையினால்
நான் உடல் நலத்தோடு இருக்கின்றேன் அப்படின்னு நீங்க சொன்னா ஆரோக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை, சூழலை இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தி கொடுக்கும். உங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான். சரிண்ணா? உடல் நல அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா சுய சங்கல்பம். சரிதானுங்களா? உறுதிப்படுத்துதல்னு பேரு. சங்கல்பம்னா உறுதிப்படுத்துதல். அப்ப இதை நீங்க திரும்ப 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 மனதுல நினைக்க 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 அந்த சங்கல்பம் உறுதியாயிரும். எந்த ஒரு எண்ணமே மீண்டும் 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 நினைக்க நினைக்க அது உறுதியாயிரும். இந்த மந்திரங்கள் அப்படித்தான் முக்கியம். மனதின் திறம் மந்திரம்னு சொல்லுவோம். சரிங்களா? தன்னுடைய திறம் தந்திரம்னு சொல்லுவோம். அப்ப அந்த மனதினுடைய திறம் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அது ஆழ்ந்து ரிப்பீட்டடா சிந்திக்குதோ அந்த அளவிற்கு அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்போ மகரிஷி கொடுத்திருக்கிறது ஒரு மந்திரத்தினுடைய ஒரு வகைன்னு கூட வச்சுக்கோங்களேன். சங்கல்பம், அருள் காப்பு, இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? இதெல்லாம் உங்க எண்ணங்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீங்களே அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் அங்க இருக்கு. அப்ப நீங்க இந்த சங்கல்பத்தை தொடர்ந்து இதற்கான காந்த அலைகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி, சரிங்களா, ரிசல்ட் இதுக்கு என்ன தேவையோ, என்ன சூழல் தேவையோ அதை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. இவ்வளவுதாங்க, சிம்பிள். அதனாலதான் மகரிஷி அவங்க தவம் முடிச்சதுக்கு அப்புறம் சங்கல்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு பேர் தன் வாழ்த்து அப்படின்னு பேர் தமிழ்ல. நம்மை நாமே வாழ்த்தி கொள்கிறோம். யார் வாழ்த்துறோம்? நாமளே வாழ்த்துறோம். அப்ப உங்களை நாங்களே யார் வாழ்த்துவோர்கள் வாழ்த்தப்படுவார்கள்னு சொல்லுவோம். வாழ்த்துறவங்க வாழ்வாங்கன்னு சொல்லுவோம். வாழ்த்தி வாழ்வோம்னு சொல்றோம் இல்லையா? மகிழ்ச்சி அதான் சொல்றாங்க. அப்ப நம்மளை நாமளே வாழ்த்த 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 என்ன ஆகும்? நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போய் அதை அடையிறதுக்கான சூழலை, நபர்களை, தன்மையை அது அற்புதமா ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுக்கு பேர் சங்கல்பம்னு பேர். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா, நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? அது மூடத்தனமான நம்பிக்கை இங்க தேவையில்லை. அறிவுபூர்வமான நம்பிக்கை வேணும். சரிதானுங்களா? அறிவுபூர்வமான நம்பிக்கையை மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். அந்த எண்ணங்கள்ல ரொம்ப முக்கியம். நீங்க என்னென்னதெல்லாம் என்னென்னபடியே நடக்கணும்னா எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் வேணும்னு சொன்னேன். சரிதானுங்களா? அது கூட அந்த எண்ணத்துல நம்பிக்கையும் வேணும். அப்ப எண்ணம் அலைதான், அது எங்கும் நிறைகிறதுங்கிற புரிதல் இருக்கு. சரிதானுங்களா? அப்ப அந்த ஆற்றல் கொண்ட ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம செயல்படுத்தி நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு நிச்சயமா அவன் நினைச்சது நடந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கதை சொல்லி இருக்கிறேன். புதிய அன்பர்களா இருக்கிறனால மீண்டும் நான் ஒரு பதிவு பண்றேன். சரிங்களா? இது யாரோ ஒருத்தர் பாலமந்தன் ஐயா கூட யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணாங்க. சரிதானுங்களா? அந்த சிவன் பார்வதி 2 பேரும் மேல கைலாயத்துல இருக்கு. இது ஒரு கதை. சரி, அப்படி இல்லை, உண்மையாலுமே ஒரு கதைக்காக மேல கைலாயத்துல இருக்காங்க. நிறைய பேரு காசிக்கு குளிச்சுட்டு போய் மறுபடியும் வாழ்க்கையில கஷ்டப்படுறத பாக்குறாங்க. பார்வதி, என்னங்க சாமி உங்களோட பக்தர்னு சொல்றாங்க, எவ்வளவோ தொலைவுல இருந்து இங்க வர்றாங்க, காசிக்கு கங்கையில புனித நீராடி உங்களை வழிபட்டுட்டு போறாங்க, கங்கையில குளிச்சா பாவமெல்லாம் போகும்னு நீங்களும் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்ப அதன்படி இத்தனை பேர் போறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கஷ்டப்படுறாங்களே சாமி, அப்ப அவங்களுக்கு ஏன் பாவம் எல்லாம் போகல, ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வியை எழுப்பிட்டாங்க. இப்ப இதுக்கு சிவபெருமான் வாயிலேயே சொல்லி புரிய வைக்கலாம். இருந்தாலும் அவருக்கு பிராக்டிக்கலா சக்திக்கு ஒரு டெமோ காமிக்கிறார். சரி வாமா, இது என்ன காரணம்னு நான் உனக்கு சொல்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு ஒரு பெரிய கங்கை ஆறு ஓடுது. 2 பேரும் வயதான தோற்றத்துல சிவபெருமான், நான் ஆத்தினோட நடுவுல அப்படியே நீச்சல் தெரியாம தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்கிறேன்,
நீ மேல நின்னுட்டு கூப்பிடு, எல்லா மக்களையும் கூப்பிட்டு யாராவது என்னோட வீட்டுக்காரரை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்து. எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாரு. மேக்சிமம் ஓடி வருவாங்க எல்லாரும். சரி, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லு. இதுல யாரு பாவமே பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்கதான் என் வீட்டுக்காரரை போய் இழுத்துட்டு வரணும். பாவம் கீது பண்ணிட்டு நீங்க போய் அவரை தொட்டீங்கன்னா அவரோட சேர்ந்து நீங்களும் ஆத்தோட ஆத்தா அடிச்சுட்டு போய் இறந்துடுவீங்கிறத மட்டும் சொல்லுன்னு சொல்லு. சரின்ட்டு இந்த அம்மா நடுவுல அவர் தத்தளிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. இந்த அம்மா இங்க இருந்து கத்திட்டு கிடக்குது. எல்லா கூட்டம் வந்துருச்சு. குளிக்கிற ஆளு, பாக்குற ஆளு எல்லாம் வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. அப்ப காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நிறைய பேர் ஓடுறாங்க. அப்ப நம்ம ஒரே நிமிஷம் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? யார் ஒருவர் பாவமே பண்ணாம இருக்கிறாரோ அவரு போய் என்னோட வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்தா தான் கூட்டிட்டு வர முடியும், இல்லாட்டி கூட்டிட்டு வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இத கேட்டுட்டு சுத்தி வந்த 1000 பேரு 4 ஸ்டெப் பின்னாடி போயிட்டான். ஐயோ, இது என்னது? நாம போனா நம்ம சங்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அங்க தூரத்துல ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு ஒரு ஆளு, என்னடா கூட்டமா இருக்குது அப்படின்னு போற வழியில ஒருத்தர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறப்ப இந்த மாதிரின்னு சொன்ன உடனேயும் அந்த ஆள் அங்கிருந்து அறக்க பறக்க ஓடி வர்றாரு. ஓடி வந்துட்டு ஆத்துக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். ஆயிரக்கணக்கான பேர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவர் ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சு அப்படியே நீந்தி போய் சிவபெருமான் பக்கத்தால அந்த வயதானவர் பக்கத்தால போய் அவரை புடிச்சு தலையை புடிச்சு நீந்தி இழுத்துட்டு வந்து கரையில போடுறாரு. காப்பாத்திட்டாரு. இப்ப இந்த 1000 பேர் எப்படி பார்ப்பாங்க அவரை? பாத்துங்க. அட்டாடாடாடா, இது வரைக்கும் பாவமே செய்யாத நபர் நம்ம பார்த்தது இல்லைன்னு சொன்னோமே, இவருதான் பாவமே செய்யாத நபராட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணி போட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை வந்து பயங்கரமா பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. சரி, இப்ப அவர் கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்பா இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்க எந்த பாவம் பண்ணாதவங்க தான் போகணும்னு சொன்னாங்க, நாங்க அப்படியே நின்னுட்டோம், நீ எந்த பாவமே பண்ணது இல்லையாப்பா, நீ அவ்வளவு ஒரு புண்ணிய ஆத்மாவா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல சாமி, நான் எப்பவும் போல நார்மலா இருக்கிறவன் தான். ஆனா எங்க தாத்தாவும் பாட்டியும் சொல்லியிருக்கிறாங்க, இங்க பாருடா, இது போடுறது வந்து கங்கை, புனிதமான நீர், இதுல ஒரு முறை மூழ்கி எந்திரிச்சாலே உன்னோட பாவம் எல்லாம் போயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஓடி வந்து குதிச்சேன். குதிச்சோடனே நான் மூழ்கி இருப்பேன்ல, மூழ்கினப்பவே என்னோட பாவம் எல்லாம் போயிருக்கும்ல. இப்ப மூழ்கின உடனே எந்திரிச்ச உடனே நான் புனித ஆத்மாவா தான் இருப்பேன். இப்ப நான் பாவமே இல்லாதப்ப என்னோட அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர் மேல கொண்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இது எல்லாருக்கும் கிளிக் ஆகல. ஏன்னா எல்லாரும் கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு நினைக்கிறாங்களே தவிர, எத்தனை பேர் கங்கையில குளிச்சதால பாவம் போச்சுன்னு நம்புறாங்கிறது இங்க பெரிய கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கங்கை புனித தீர்த்தத்துல இறங்கி பாவம் போகணும்னு நம்பலினாலும் உங்களுக்கு பாவம் போகாது. இல்ல உங்க வீட்டுல ஒரு பாத்ரூம்ல ஒரு மக்களை ஒரு தண்ணியை மோந்து மேல இருந்து ஊத்துறீங்க, என்னோட கர்ம வினைகள் எல்லாம் இந்த தண்ணீரில எடுத்து வெளியே செல்லட்டும்னு நீங்க சொல்லி ஊத்துனீங்கன்னா அங்க கூட உங்களோட கர்மா கழியும். சரிங்களா? அப்ப இங்க என்ன வேணும்னா அந்த எண்ணத்திலே ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வேண்டும், ஒரு துணிவு வேணும், ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதெல்லாம் இருந்தா தானே இப்ப நம்ம சொல்றத நீங்க நம்பணும் இல்லையா? நான் உங்ககிட்ட இந்த கதை சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இந்த இடத்துல அது சொன்னா பொருத்தமா தான் இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல நீங்க இருக்கிறீங்க, அதை நம்புறீங்களா? ஆமா நம்புறோம். ஏன்னா நம்ம இருக்கிறோம், அதனால நம்ம நம்புறோம். சரி, நம்ம வீட்டுல இப்ப இறைவன் இருக்கிறான் அப்படின்னு எவ்வளவு பேர் நம்புறீங்கன்னு நான் கேட்டேன்னா நீங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுவீங்க, எங்க வீட்டுல இறைவன் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான்னு எல்லாருமே நம்பிடுவீங்க. ஆனா மேலோட்டமா நீங்க இறைவன் இருக்கிறான் ஆமான்னு சொல்றீங்களே தவிர ஆத்மார்த்தமா, சரிதானுங்களா, உங்களுக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க நம்புறது இல்ல. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்க, சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு
வேதாத்திரி மகரிஷி வர்றாருன்னு வச்சுக்கோ. நாளை காலையில வேதாத்திரி மகரிஷி வர்றாருன்னா அந்த வீட்டை நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. என்ட்ரன்ஸ்ல இருந்து, செருப்பு விடுறதுல இருந்து, வெளியில இருக்கிற பொருட்கள்ல இருந்து, உள்ள இருக்கிற பொருட்கள் வரைக்கும் கூட்டி தொடச்சு புத்தம்புது வீடு மாதிரி பண்ணி வச்சிருக்கிறோமா இல்லையா? ஏன் இப்படி பண்ணியிருக்கோம்? வேதாத்திரி மகரிஷி நம்ம வீட்டுக்கு வர்றார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க இவ்வளவு தூரம் சுத்தம் பண்றீங்க. சரி சரி, இப்ப மகரிஷி வந்துட்டார், எல்லாத்துக்கும் ஒரே மகிழ்ச்சி, உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார். வீடு பார்த்தா அப்படியே புது வீடு மாதிரி இருக்கு. சரிதானுங்களா? வீடு அவ்வளவு தூய்மையா இருக்கு, அவ்வளவு அமைதியா இருக்கு. சரியா? எல்லாம் பொருள் எல்லாம் எடுத்த பொருள் எடுத்த இடத்துல நீட்டா இருக்கு, அடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் அமைதியா இருக்காங்க, பெற்றோர் அமைதியா இருக்கிறாங்க, இங்க சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. சரிங்களா? எல்லாம் அமைதியா அருமையா இருக்கு. இதை நம்ம கண் கூட பார்க்கிறோம். இப்ப அந்த வீட்டுல ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்திற்கு சாப்பாடு யாரோ ஒரு குழந்தை கொட்டி விட்டுருச்சு. நீங்க கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு காய், அது ஒரு குழந்தை தட்டி விட்டு கொட்டி விட்டு எல்லா காயும் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா, இப்ப மகரிஷி இல்ல, அவர் மத்தியானம் வரப்போறாரு, காலையில இது நடக்குது, உடனே நீங்க எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? பயங்கரமா டென்ஷன் ஆயிருவோம், கத்துவோம், கண்டபடி கத்துவோம். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? பார்த்து வர வேண்டியதான், இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும்ல, அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவோமா இல்லையா? ரெண்டு மகரிஷி உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்க அந்த குழந்தை கீழே விழுகுது, தட்டி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிற காய் தான் குழந்தை தட்டி விட்டுருச்சு. இப்ப மகரிஷி ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, சமையல் கட்டு பக்கத்தால் இருக்கு. இப்ப நாம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னா, என்ன தங்கம், அப்படி ஃபோர்ஸா கூட இருக்காது. அடடா பாத்துரா, கீழே கீழே விழுந்துடாத, காய் தானே விழுந்துருச்சு, பரவாயில்ல விடு, நான் எடுத்துக்கிறேன், சுத்தம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேற காய் வாங்கிக்கலாம், நீ போய் ஓரமா விளையாடு, அமைதியா உட்காரு. சரிதானா? இப்படித்தான் பேசுவோமே தவிர அங்க திட்டுறதோ அதட்டுறதோ கத்துறதோ அடிக்கிறதோ இருக்காது. ஏன்னா மகரிஷி அங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்ல நீங்க இருக்கீங்க, அதை நம்புறீங்க. அவர் இருக்கிறத நீங்க உணர்வு பூர்வமா பாக்குறீங்க, நீங்க நம்புறீங்க. சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரோட வீட்லயும் மகரிஷி போட்டோ இருக்கா? இருக்கலாம். கடைசிக்கு சாமி போட்டோ எல்லாரோட வீட்லயும் இருக்கும், இருக்கா? சரி, எவ்வளவு பேரு உங்க வீட்டுல சாமி இருக்கிறாருன்னு நம்புறீங்க? அப்படின்னா நீங்க எல்லாருமே சொல்றீங்க, எங்க வீட்டுல சாமி இருக்காரு நம்புறோம், எங்க வீட்டுல சாமி இருக்காரு நம்புறோம்னு சொல்றீங்க. ஆனா நான் அடிச்சு சொல்றேன், உங்க வீட்டுல சாமி இருக்கிறாருன்னு நீங்க ஆழமா நம்பல, மேலோட்டமா நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர. எப்படி இப்படி சொல்றீங்க? நாங்க நம்புறோம் சார். சரி, உதாரணத்திற்கு உங்க வீட்டுல சாமி போட்டோ இருக்கு, மகரிஷி போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது யாரு? மகரிஷி. மகரிஷி தானே இந்த போட்டோல இருக்கிறது யாரு? மகரிஷி தான். அதைத்தானே போய் சாமி கும்பிடுறீங்க, அதுக்கு முன்னாடி நின்று பிளஸ்ஸிங் வாங்குறீங்க, கையெடுத்து கும்பிடுறீங்க. சாமி போட்டோவெல்லாம் யாரு? சாமி போட்டோவா சாமியா? சாமின்னு தானே போய் கும்பிடுறோம், பூஜை பண்றீங்க, விளக்கு பத்த வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆக்சுவலா சாமி நம்ம வீட்டுல இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்பி இருந்தா நம்ம வீட்டுல எப்பவுமே சண்டை வருமா? வராது. ஏன்னா வேதாத்திரி மகிழ்ச்சி அங்க உட்கார்ந்து இருக்காரு, நீங்க பாக்குறீங்க, உணர்வுபூர்வமா நம்புறீங்க, யாரையும் திட்டம் அணைகிறீங்க, தப்பான செயல்ல ஈடுபட மாட்டேங்கிறீங்க, உங்களோட டியூட்டியை கரெக்டா பாக்குறீங்க, எல்லாமே நடக்குது. சரிங்களா? ஆனா நீங்க நம்பாத காரணத்தினால பொய்மையா நம்ம கிட்ட டியூவல் ரோல் இருக்கு, நம்புற மாதிரி இருக்கு ஆனா நம்புறது இல்ல. அப்போ மகரிஷி போட்டோக்கு முன்னாடியே குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க, சாமி போட்டோக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய திட்டுறீங்க. சரிதானா? ஆக்சுவலா சாமியோ மகரிஷியோ இருந்தா நீங்க பண்ணிருப்பீங்களான்னா பண்ணிருக்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன நம்புறீங்க? இங்க மகரிஷியோ சாமியோ இல்லைன்னு நீங்க நம்புறீங்க. அதனுடைய வெளிப்பாடு நீங்க எல்லாரையும் திட்டுறீங்கன்னு நான் சொல்றேன், தவறு பண்றீங்கன்னு நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப எப்பவுமே நாம நம்பணும். நம்பிக்கை அப்படிங்கிறது, நான் மறுபடியும் சொல்றேன், மூடத்தனமா நான் சொல்றேனேன்னு நம்ப வேண்டாம். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நல்லா ஆழமா உட்கார்ந்து சிந்திங்க.
நம்ம கவர்னர் இருக்கார் இல்லையா, கனக சுப்பரத்னம் ஐயா சொல்லுவார், ஏப்பா இத்தனை பக்தர்கள் இறைவா 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 இறைவான்னு கூப்பிடுறாங்களே, நீ ஏப்பா வந்து அவங்ககிட்ட காட்சி அளிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டா, இறைவன் திருப்பி ரிப்ளை பண்றாரு, சரிதானா, அவன் நான் வர்றேன்னு நம்ப மாட்டேங்கிறான்ப்பா, நான் எப்படி வந்து அவனுக்கு காட்சி கொடுக்கறதுன்னு கேட்கிறேன். நீங்க நம்பினா தானே ஒண்ணு நடக்கும். யோசித்து பாருங்க. நீங்க நம்பினாதான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்க நம்பலைன்னா அது நடக்காது அவ்வளவு சீக்கிரம். இப்போ ஒரே நிமிஷம். சரி சரி, நீங்க நம்புனா அது நடக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க நம்பலைன்னா அது நடக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள்ல நீங்க எப்ப நம்புறீங்களோ அது நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் பண்ணிடும். சரிதானுங்களா? அப்ப வீட்டுல நீங்க இறைவனோ குருவோ இருக்கிறாங்கன்னு நீங்க நம்புனா உங்களுடைய செயல் அத்தனையுமே மாற்றத்திற்கு உட்பட்டுரும். நீங்க அதை நம்பல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம பண்ற தவறுகள் வீட்டுக்குள்ள. சரிதானா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் இறைவன் வர்றதில்லைன்னா அவர் இந்த உதாரணத்தை அப்படியே சொல்லியிருப்பாரு. அப்படின்னு கூப்பிட்டா என்ன வரும்னு கேட்பாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன வரும்னு சொல்லுவீங்க? நாய் வரும்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா வருமா வராதா? சரிதானா? மேல போய் கா 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 கான்னு கத்துனீங்கன்னா என்ன வந்துடும்? காக்கா வந்துடும். சரிதானா? இச்சு இச்சுன்னு கூப்பிட்டீங்கன்னா நாய் வந்துடும். இந்த காக்காய் நாய் ஏன் வருது தெரியுமா? நீங்க கூப்பிடுறதால வரல. இதுக்குள்ள ஒரு சூட்சமும் இருக்கு. யாரு நம்பி கூப்பிடுறாங்களோ அப்பதான் வரும். காக்காய்க்கு சோறு வச்சுட்டு கூப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலர் கூப்பிட்டா டக்குன்னு வரும், ஒரு சிலர் 1 மணி நேரம் கத்துனாலும் வராது. 2 பேரும் காக்கான்னு தான் கத்துறாங்க. ஒருத்தர் மனதுல ஆழமா நம்புறாரு, நான் கா கான்னு கூப்பிட்டா காக்கா வருன்னு யாரு நம்பி கூப்பிடுறாங்களோ காக்கா வந்துரும். யாரு இது நாம காக்கான்னு கூப்பிட்டா காக்கா வந்துருதாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க 1 மணி நேரம் கத்துனாலும் காக்கா வராது. ஏன்னா காக்காய்க்கு சத்தம் முக்கியம் இல்லை, உங்களோட மனதில் இருக்கிற எண்ணத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை முக்கியம். அப்ப இச்சு இச்சுன்னு சொன்னா நாய் வரணும்னு நம்புற மனுஷன் இறைவான்னு கூப்பிட்டா நான் வருவேன்னு நம்ப மாட்டேங்கிறான்ப்பா. சரிதானா? யோசிச்சு பாருங்க. இறைவான்னு நான் கூப்பிட்டா இறைவன் வந்துருவான்னு எத்தனை பேர் உண்மையாலுமே நம்ம நம்புறோம்? நிச்சயமா நம்புறது இல்ல. அப்ப நம்பாததனுடைய விளைவு நமக்கு இறை காட்சி வரல. சரி, நம்புங்கன்னு சொல்றோம். உண்மைய உள்ளத உள்ளபடி நம்புங்கன்னு சொல்றோம். யார் என்ன சொன்னாலும் நம்புங்கன்னு சொல்லல. சரிங்களா? உண்மையை உள்ளதுபடி நம்பினீங்கன்னா நிச்சயமா அது நடக்கிறதுக்கு உங்க எண்ணத்துல நம்பிக்கை இருந்தா அது நிச்சயமா நடந்தே தீரும். நிறைய கோயிலுக்கு போய் நிறைய வேண்டுதல் வைக்கிறீங்க, சரிதானா? அப்ப நடக்குன்னு நீங்க நம்புனா அது நடக்குது. கோயிலால சாமியால நடக்கல. உங்க எண்ணத்துல இருக்கிற நம்பிக்கை பிரபஞ்சம் முழுக்க அந்த விஷயத்தை பரவ செய்து அது நடக்க வைக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்பிக்கை வேண்டும். எண்ணத்தினுடைய ஆற்றல் மேல் நம்பிக்கை வேண்டும். இந்த பிரபஞ்ச சக்தியின் மேல் நம்பிக்கை வேண்டும். சரிதானா? நம்ம நம்புறது இல்ல, பெரும்பாலான விஷயத்த நம்ம நம்புறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு எவ்வளவு பேரு நான் 1000 கோடி சம்பாதிக்க முடியும்னு உங்க உள்ள இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்புறீங்க? 1000 கோடி நீங்க ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க முடியும்னு யாராச்சும் நம்புறீங்களா? சரிதானா? அப்படி நம்பிட்டீங்கன்னா நீங்க 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நானு 1000 கோடி ஏயா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு தெரியற. அப்ப நீங்களே என்ன பண்ணல, உங்களோட உயர்வை பற்றி நீங்க நம்பல. அப்ப நீங்க நம்பாதப்ப உலகமே நீங்க 1000 கோடி சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. சரிதானுங்களா? அதே மாதிரி நீங்க ஞானி ஆக முடியும்னு நான் சொல்றேன். நாங்க ஞானி
சரிதானா? போய இருக்கிற வேலையில இப்படி யார் நினைக்கிறீங்களோ நீங்க சத்தியமா ஞானியாருக்கு வாய்ப்பே கிடையாது. சரிதானா? துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா. உங்க வீட்டுக்காரர் மாறிடுவாருன்னு நான் சொல்றேன். அந்த ஆள் மாறினா சரிதானா? உலகமே சுத்துறதே நின்னாலும் அந்த ஆளை மாத்த முடியாது. நீங்க நம்பிட்டீங்கன்னா கடவுளா வந்தாலும் மாத்த முடியாது. இதுதான் விஷயம்ங்கிறத கோர புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? உங்க மனதுல நம்பிக்கை வந்துருச்சுன்னா கடவுளே வந்தாலும் அதுக்கு எதிரா வேலை செய்ய முடியாது. உங்க மனசுல நம்பிக்கை இல்லைன்னா கடவுளே வந்தாலும் அதை செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. புரியுதானுங்களா? ஒரு பையன் அந்த ஊர்ல மழை இல்ல, மழையை நம்பி வாழ்ற கிராமம். ஊர்ல நீண்ட நாளா மழையே இல்ல, மக்கள் எல்லாம் வறட்சியில கஷ்டப்படுறாங்க. சரி, ஊரோட ஒதுக்குப்புறத்துல இருக்கிற மலையினுடைய அடிவாரத்துல போய் மழை வேண்டி ஒரு தவம் பண்ணலான்னு போறாங்க பிரார்த்தனைக்காக. ஊர் மக்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போறாங்க. பல நாட்களா மழை இல்ல, ஊர் மக்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு போறாங்க. சரிதானுங்களா? அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு போறான் அந்த கூட்டத்துக்கு, பிரார்த்தனை கூட்டத்துக்கு. எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா அரலூஸ் மாதிரி இந்த கொடையை தூக்கிட்டு வர்ற, இப்படி வெயில் அடிக்குது, சரிதானா? இதுல எங்கடா மழை வரப்போகுது, போய் கொடையை வச்சுட்டு வாடாங்கிறாங்க. சரிதானா? அவன் திருப்பி கேக்குறான், எங்க போறீங்க? மலையடி வாரத்துக்கு. எதுக்கு போறீங்க? மழை வரணும்னு தவம் பண்ணி மழை வர வைக்கிறதுக்காக போறீங்க. அப்ப நீங்க மழை வேணும்னு தவம் பண்ணா என்ன வரும்? மழை வருமா இல்லையா? வரும். வந்தா வர்றப்ப எப்படி நனைஞ்சிட்டா வருவீங்க? அதுக்குத்தான் நான் கொடையை எடுத்துட்டு போறேன்னு அவன் சொல்றான். அப்ப இந்த குழந்தைக்கு இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அந்த ஊர் மக்கள் மாதிரி, இங்க எங்க மழை வர போகுதுப்பா, சரி வா நாமளும் போய் ஏதோ பண்ணி வைப்போம், அப்படித்தான் போறீங்களே தவிர, நான் போறேன் மழை தவம் பண்ணா மழை வரும்னு நீங்க ஒருத்த நம்புனா மழை வரும். ஒருத்த நம்புனா மழை வரும். சரிங்களா? ஒரு குரு இருக்காரு, மிகச்சிறந்த குரு அவரு, நல்ல குரு. ஒரு சீடனா ஒருத்தன் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும்னு விரும்புறான். ஆனா அவன் கொஞ்சம் அந்த அளவுக்கு ஷார்ப்பான சீடன் இல்ல, புத்தி கூர்மையோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அறிவுத்திறனோ இல்ல அந்த சீடன். ஆனா அந்த குரு கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும்னு விரும்புறான். வர்றான், அவர் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு, ஒண்ணும் அந்த அளவுக்கு சூட்டபிளா இல்லைன்னு வேண்டாப்பா அப்படின்னு தாட்டி தாட்டி விடுறாரு. பல முறை ரிஜெக்ட் ஆகுறான் இவன். ஆனா விடமானேங்கிறான். பல முறை ரிஜெக்ட் ஆனாலும் இவன் விடமானேங்கிறான். அப்ப அவன் தொந்தரவு தாங்காம, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க குருஜி குருஜின்னு கேக்குறப்ப, இந்தா இந்த உபதேசத்தை வச்சுக்கோ, இது போய் சொல்லிட்டே இரு, சொன்னீங்கன்னா நீ நினைச்சதெல்லாம் நடக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அவனுக்கு பயங்கரமான குஷி. போய் இரவு பகல் பாராம, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அவன் பெரிய டேலண்ட் இல்ல, திறமசாலி இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அல்ல, கொஞ்சம் மோசமான ஒரு முட்டாள்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா அவன் நம்புறான். என்ன நம்புறான்? குருஜி சொன்ன மந்திரத்தை நான் சொன்னா நான் என்ன நினைச்சாலும் நடக்குன்னு நம்புறான். அந்த மந்திரத்தை அவன் சொல்றான் 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 உருவேத்துறான் உருவேத்துறான். நீண்ட நாட்கள் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி உருவேற்றி, ஒரு நாள் சரி இது செக் பண்ணி பார்க்கலாம், குருஜி சொன்னார்ல இந்த மந்திரம் சொன்னா நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து மேல நடக்கணும்னு நினைக்கிறான். ஆத்து மேல போய் இந்த மந்திரம் சொன்னா நடக்கும்னு குருஜி சொல்லிட்டாரு, இந்த மந்திரம் சொல்லிட்டேன், நான் ஆத்து மேல நடக்கணுங்கிறான். போறான், ஆத்து மேல நடக்கிறான். ஊரே கூடிருச்சு அங்க. சரிதானே? இப்படி இருந்த ஒருத்தன் ஆத்து மேல நடக்கிறான், ஊரே கூடிருச்சு. ஏன்? அந்த மந்திரத்தை சொன்ன குருவும் வந்துட்டார். குருவும் வந்துட்டார். சரிதானுங்களா? அப்ப குருவை பார்த்த உடனே அங்கிருந்து ஆத்து மேல ஓடி வர்றான், தண்ணி மேல ஓடி வர்றான். குரு வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கார். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க குருவே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் என்னடா பண்ணேன்? அன்னைக்கு ஒரு மந்திரம் சொன்னீங்கல்ல, அந்த மந்திரத்தை நான் இப்போ நல்லா சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். சரி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் குருவே,
நீங்க தான் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு என்ன நினைச்சாலும் நடக்குன்னு சொன்னீங்களா? நான் மந்திரத்தை சொல்லிட்டு நான் தண்ணி மேல நடக்கணும்னு நினைச்சா நடந்துட்டேங்க குருவே அப்படிங்கிறான். அவருக்கு தலையும் புரியல, காலும் புரியல. சரிதானுங்களா? நீங்க வாங்க குருவே போலான்னு கட்டாயப்படுத்துற அவருக்கு ஒரே பயம். ஆத்து மேல போறதுக்கு அவரையும் கூப்பிடுறான். இங்க இருங்க குருவே. இப்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நானும் என் குருவும் ஆத்து மேல நடக்கணும்னு நினைக்கிறான். இப்போ அந்த குருவை கூட்டிட்டு ஆத்து மேல நடந்து போறான். அவரும் போறாரு கூட. அவரு மூழ்கல. சரிதானுங்களா? 2 பேரும் நடந்து போயிட்டு ரிட்டர்ன் வந்து விட்டுட்டான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னவோ நடக்குது, கனவா நனவான்னு புரியல. அப்புறம் நைட் நேரத்துல உண்மையாலுமே இந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு பாக்கலான்ட்டு இவர் குரு எந்திரிச்சு போய் அந்த மந்திரத்தை சொல்லி நான் ஆத்து மேல நடக்கணும் அப்படின்னு போயிருக்காரு. போனவர் ஆத்து மேல காலை வச்சு உள்ள விழுந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மிகப்பெரிய சூட்சம் உள்ள இருக்கு. மந்திரத்தால அவன் ஆத்து மேல நடக்கல. இந்த மந்திரம் சொன்னா நான் ஆத்து மேல நடக்க முடியும்னு அவன் நம்பினான் பாருங்க, அது நடக்குது. இப்ப உங்க வாழ்க்கையில எவ்வளவு பேர் நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருப்பேன், எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ரஜினி இந்த டைலாக் சொல்லியிருப்பார். சரிதானுங்களா? என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்புறீங்களோ 100%, அது மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயத்துல, நேர்மறையான விஷயத்துல ஆழமான நம்பிக்கை கொள்ளுங்க. சரிங்களா? நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்கள் எண்ணங்கள் பொருட்களாக, செயல்களாக பரிணமிக்கின்றது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய எண்ணம் எப்படிங்கிற ஆற்றல் பொருட்களாகவும், சரிதானுங்களா, சூழல்களாகவும் மாற்றம் பெறக்கூடிய சக்தி கொண்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப எண்ணங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விழிப்போட அவேர்னஸா இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க. நம்மகிட்ட என்ன எண்ணங்கள் வருதுங்கிறத அப்பப்ப நோட் பண்ணிட்டு வாங்க. அந்த எண்ணங்கள் தான் ஒரிஜினலான நாமன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த எண்ணங்கள்ல இருக்கிற எதிர்மறை எடுத்துட்டு நேர்மறையா மாத்திட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க முற்றிலுமான நேர்மறை நபர்களா மாறுவீங்க. அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை இவ்வளவு நேரம் கேட்ட உங்கள் அனைவரையும் அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. யூடியூப்ல 161 பேர் இருக்கீங்க. ஜூம்ல 285 பேர் அப்படியே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 90 பேரும் என்னமோ. 450, 500 பேர் ரெகுலரா வர்றீங்க. பட் தவம் ஆரம்பிக்கிறப்போ 130 பேரோ 40 பேரோ தான் பார்த்தேன். அது என்ன காரணம்னு தெரியல. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், இந்த நேரத்தை சரியா ஒதுக்குங்க. ஒதுக்க முடிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன், மேக்சிமம். ஒதுக்க முடியலைங்கிற சூழல் இருக்கிறது வேற. பட் உங்களால உரைக்கு வர முடியுது அப்படின்னா தியானத்துக்கு உங்களால வர முடியும்னு நான் நம்புறேன். அதனால முயற்சி பண்ணுங்க. தியானத்திற்கு வராம உரையை கேட்பதாலெல்லாம் பெரிய மாற்றத்தை நீங்க வாழ்க்கையில செய்து விட முடியாது. கேட்கறப்ப நல்லா இருக்குமே தவிர, இத்தனை நாள் உங்களுக்கு இதை விட நல்ல செய்திகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன் நீங்க நடைமுறைப்படுத்தலைன்னா அதை நடைமுறைப்படுத்துற அளவுக்கு வில் பவர் உங்ககிட்ட வரல. பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. சரிதானா? அப்ப அந்த வில் பவர் வரணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி தியானம் தானே. சரி, அப்ப கேட்கறத நடைமுறைப்படுத்தணும்னா தியானம் இல்லாம உங்களால சாத்தியமே கிடையாது. அதனால நீங்க காலை மாலை தியானம் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. நிச்சயமா பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதனால மதிய தியானத்திலையும் நிச்சயமா கலந்துக்கோங்க. 1/2 மணி நேர தியானம் அப்படிங்கிறது மிச்சம் இருக்கிற 11.5 மணி நேரம் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஆற்றல் அதுக்கு இருக்கு. நிச்சயமா பயன்படுத்துங்க.
வாய்ப்பு இருக்கிறப்ப பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு சில முக்கிய அறிவிப்புகள்